தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் 7 அறிவுரைகள். முதல் அறிவுரை, மனமகிழ்ச்சியாய் இருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, ஆலயத்தில் மனமகிழ்ச்சி, வேதத்தில் மனமகிழ்ச்சி, ஊழியத்தில் மனமகிழ்ச்சி, உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துவதில் மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் மனமகிழ்ச்சி. இரண்டாவது, மன ரம்யமாக இருங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமோ நித்திய விருந்து. நீதிமொழிகள் 15:15, பிலிப்பியர் 4:11. மன தெளிவாக இருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அதாவது தெளிந்த புத்தி உள்ள ஆவி நமக்கு இருக்க வேண்டும். 2 தீமோத்தி 4:5, 2 தீமோத்தி 1:7, 1 பேதுரு 4:7, 1 பேதுரு 5:8. மன உறுதியாய் இருங்கள். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ரூத்தின் மன உறுதி, யோபுவின் மன உறுதி, அப்போஸ்தலர்களுடைய மன உறுதி, விசுவாசிகளுடைய மன உறுதி. ரூத் 1:18, யோபு 2:3-9. மன உற்சாகமாய் இருங்கள். 1 பேதுரு 5:2, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து உற்சாக மனதுடன் கண்காணிப்பு செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே உற்சாகமாய் செய்யுங்கள், உற்சாகமாய் இருங்கள், உற்சாகமாய் கொடுங்கள். மன வாஞ்சியாய் இருங்கள். அப்போஸ்தலர் 17:11, பெரோயா பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு நற்குணசாலியாய் இருந்தார்கள். 7வது, மனத்தாழ்மையாய் இருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாக இருக்கிறேன். மத்தேயு 11:29, 1 பேதுரு 5:5, மீகா 6:8, செப்பனியா 2:3. ஜெபியுங்கள், தியானியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஆமேன், ஆமேன்.